சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் சார்பாக வர இருக்கக்கூடிய பிப்ரவரி 8ஆம் தேதி வெள்ளி விழா மாணவரணி வெள்ளி விழா மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாணவரணி மாநாட்டையொட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பாக செய்திகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாணவ போராட்டங்களுக்கும் மாணவர்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய மாணவ தலைவர்களை 2019 கைது செய்யப்பட்ட சர்ஜில் இமாம், உமர் பாரூக் உள்ளிட்ட மாணவ தலைவர்களை, மாணவ போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களை கைது செய்து அவர்களுக்கு பிணையை மறுத்து போராடக்கூடிய மாணவர்களை அச்சுறுத்தக்கூடிய மத்திய அரசை கண்டித்தும் அவர்களுக்கு விரைவில் பிணை வழங்க வேண்டும் என்று கூறியும் இந்த செய்திகள் கூட்டம் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த செய்திகள் கூட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பெரும்பாலான மாணவர்களை அணிதிரட்டி இந்த மாணவர் மாநாட்டின் மூலியமாக இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய, தமிழகத்திலிருந்து ஏற்படக்கூடிய பெரும் புரட்சியாக இந்த மாநாடு அமையும். அதற்கு செங்கல்பட்டு மாவட்ட சமூக நீதி மாணவர் இயக்கமும், காஞ்சிபுரம் மாவட்ட சமூக நீதி மாணவர் இயக்கமும் மற்றும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளினுடைய மாணவர்களும் இதில் பங்கெடுப்பார்கள். அதே போல 2019 சகோதரி பாத்திமா லத்தீப் ஒரு பேராசிரியர் மூலமாக மன அழுத்தத்தால் தூண்டப்பட்டு தற்கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்று வரை அதற்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது. அதற்காகவும் இந்த செய்திகள் கூட்டத்தின் மூலியமாக அதற்கு நீதி வழங்கும்படி நாங்கள் வலியுறுத்துகின்றோம். சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கவும் செய்கின்றோம். இந்த மாநாட்டில் RSS சங் பரிவாரர் கூட்டத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார். இந்த சமுதாயத்தினுடைய தலைவரான எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் கலந்து கொள்கின்றார். இந்த மாநாடு பெரும் வெற்றி பெற அனைவரும் வருக என வரவேற்கின்றோம். தற்போதைய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளருமான இங்கே எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமர்ந்தோம். நாம ஒரு படிச்சோம், ஒரு டிகிரியை வாங்கணும், விசா எடுத்துட்டு துபாய்க்கு போய் சேர்ந்துட்டோம், அப்படி இல்லை. அதுக்காக நம்ம படிக்கல. நம்ம கல்வி என்பது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்படி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் ஷேக் பாய் அவர்களை, அன்புக்குரிய ஜாகிர் அவர்களை, தலைமை நீங்களாம் கோவித்து கொள்ளக்கூடாது. இது என்னன்னா, அது எப்படி எடுத்த உடனே பாலிசன்றதுக்காக ஒரு கொடியை காட்டுச்சு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமூக மாணவர் இயக்கத்திற்கு மாணவர்களால் வழிநடத்தக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. அதனால போன்ற மாணவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்? மாணவர்களே ஒரு சில மாநாட்டு பிப்ரவரி 8ஆம் தேதி சென்னையில் இன்ஷா அல்லாஹ் மாணவரணி சார்பாக நாம் நடத்த இருக்கும் போன்ற செயல் வீரர் கூட்டம் தமிழகம் முழுவதும் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் தமுமுகவினுடைய தலைவர்களாக இருந்தாலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக ஆதரவாக முதல் ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல தாம்பரத்துல தான் நடைபெற்று. மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் இளைஞர்களுடைய பொறுப்பாளரும் அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல 2019 சமூக நீதி மாணவர் இயக்கம் வள்ளுவர் கோட்டத்துல போராட்டத்தை தாண்டி அது சென்னை IITயில் கேரளத்து மாணவி பாத்திமா லத்தீப் அங்கு உள்ள ஆசிரியர்களால் சமூக புறக்கணிப்பு காரணமாக சொல்லி பாத்திமா லத்தீப் ஆதரவாக 2021 சென்னை IITயை முற்றுகையிடலாம். அது போன்ற மாணவரணி தான் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி. அந்த மாணவரணி பாத்தீங்கன்னா வெள்ளி விழாக்கான வெள்ளி விழக்கூடிய அதிகமான கட்சிகளும் இயக்கங்களும் மாணவர்களை தளமா கொண்டு செயல்படுறது கிடையாது. ஆனா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைவரும் தலைமை கழக பேச்சாளருமான சகோதரர் சலீம் கான் அவர்களுடைய பங்கெடுத்திருக்கக்கூடிய தலைவர் மக்களே, எதிர்கால
இந்த மாணவ சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தாண்டி வளர்ந்து இளைஞர்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகி கூறப்பட்ட வார்த்தை இக்கர பிஸ்மி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓதுகிறாக. இந்த இந்திய திருநாடு இருந்தார். அவர்கள் உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் தான் இன்று இந்தியாவுடைய இயக்கத்தினுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துடைய செயலர் கூட்டத்திற்கு எனக்கு முன்னால் இங்கே பல்வேறு கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு அருமை சகோதரர் சலீம் கான் அவர்கள், இளைஞர்களுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர்